ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஏயுடி யூஎஸ்டி தான் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட். அதே போல் நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்க்க போகிற இந்த சார்ட்டோட பிஃபோர் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம்லங்க, அந்த சார்ட்டு தான் வந்து இது. சரிங்களா? இப்போ வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இந்த சார்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம். டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இந்த சார்ட் வந்து இது போல் தான் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து நம்ம சார்ட்க்கு போயிட்டு என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து இந்த ட்ரேடில் வந்து பார்த்தோம், எப்படி இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நீட்டாக பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பேர் பார்த்திங்கன்னா ஏயுடி யூஎஸ்டியில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? வழக்கம் போல் நம்ம சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கணும். ட்ரெண்டு பொறுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ வந்து ட்ரெண்டை வந்து என்ன அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு இது ஒரு பியரிஷ் மார்க்கெட். சரிங்களா? அப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் செல் பண்ணுறது சேஃபு, பை பண்ணுறது வந்து கவுண்டர் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு வேறு விஷயங்கள் பார்க்கணும். இப்போ வந்து ஆர்டர் பிளாக் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கில் தான் மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. பட் இது ஒரு நியூஸ் டைமில் வந்து எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம். நியூஸ் டைம்னாலே கிட்டத்தட்ட ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து அமையும். இப்போ வந்து நம்ம ஆர்டர் பிளாக்கை டவுன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த விக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 1 hourல ஆர்டர் பிளாக் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு இதாகும். இப்போ வந்து நம்ம 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றலாம். 5 minutesல நமக்கு இந்த இடத்துல என்னென்ன ஆர்டர் பிளாக் கிடைக்கிது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனாலிசிஸ் போட்டுடலாம். சரிங்களா? இதை ரீஃபைன்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டர் பிளாக் தான் நமக்கு வந்து மெயினான ஒரு ஆர்டர் பிளாக். ஏன்னா வந்து 1 hour ஆர்டர் பிளாக்லேருந்து இது ரீஃபைன் பண்ணியிருக்குது அப்படின்றதுனால இதில் கொஞ்சம் பவர் நல்லாயிருக்கும். இப்போ 5 minutesல நம்ம அடுத்த ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே எந்த ஆர்டர் பிளாக் எடுத்தாலும் எஸ்எல் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த 2 ஜோன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் ஆனால் இந்த ட்ரேடில் வந்து நல்லா கீழே போயிட்டு ரொம்ப டைம் எடுத்து தான் மேலே வந்திருக்கு. என்னென்ன விஷயங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வேலிடேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ஏசியன் ரேஞ்சோட ஜோனையும் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஏசியன் ரேஞ்ச் வந்து நமக்கு ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் ஏசியன் ரேஞ்ச் இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயே இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஹைலி வேலிட் ஆர்டர் பிளாக்காக மாறும். சரிங்களா? ஹைலி வேலிட் ஆர்டர் பிளாக் அப்படின்னாலே நமக்கு வந்து நம்ம வேறு எந்த விஷயங்களும் அவ்வளோ வந்து பார்க்கவே தேவையில்லை. மேக்ஸிமம் ஒரு சிஹெச் இருந்தாலே நமக்கு வந்து இது செஷன் டைமில் உங்களுக்கு 1 minute சிஹெச் இருந்தாலே வந்து போதுமானது தான். சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். இப்போ இந்த இடத்துல வந்து இது ஒரு செஷன் ட்ரேடாக வந்து மாறுது. சரிங்களா? செஷன் ட்ரேடாக மாறி நமக்கு ட்ரூ டே வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. ட்ரூ டே வேல்யூக்கு மேலே வந்து நம்ம வழக்கம் போல தான் ட்ரூ டே வேல்யூக்கு மேலே நம்ம செல் பண்ணுறது சேஃபான ஒரு ஜோன் தான். இங்கே நமக்கு சிஹெச் வந்து கொடுத்துருக்கா அப்படின்னா இங்கே நமக்கு சிஹெச் இந்த பிளேஸ்லேயே நமக்கு வந்து கொடுத்துருக்கு. பட் இங்கே ஒரு சரியான ஆர்டர் பிளாக் இல்லைங்கிறதுனால மார்க்கெட் உடச்சிட்டு மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன் கொடுத்து தான் ஆர்டர் பிளாக் உடச்சிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டான இது தான். இது மேக்ஸிமம் வந்து அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கே என்ட்ரி போட்டுருவாங்க. அப்படி என்ட்ரி போட்டாலும் ஸ்டாப் லாஸ் நீங்கள் மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் மேக்ஸிமம் வராது. இங்கே என்ட்ரி கொடுக்குறீங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து பாதிப்பு அவ்வளோவா வராது. ஏன்னா நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் ஸ்டாப் லாஸ் வைக்கிறப்ப நமக்கு மார்க்கெட் உடைக்கிற அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியாயிடும். சரிங்களா? இப்போ ஃபுல் லோ அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் வச்சுட்டோம்னா உங்களுக்கு ஆர்ஆர் வந்து கம்மியாக இருக்கும். பட் பிப்ஸ் ரேஷியோ வந்து மாறாது. சரிங்களா? பிப்ஸ் ரேஷியோ நான் வந்து கால்குலேஷன் போட்டு காட்டுறேன். இங்கேருந்து எடுக்கிறீங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 130 140 பிப்ஸ் வரைக்கும் நீட்டாக வந்துடும். அது வந்து இஷ்யூ இருக்காது. நம்ம கொஞ்சம் எப்பவுமே எஸ்எல் வந்து சேஃப் ஜோனில் வைக்கணும். இது என்னுடைய ஒரு இது. சரிங்களா? ஒரு ஃபார்மெட் மாதிரி. இது வந்து அடுத்த ஆர்டர் பிளாக் 5 minutesல இதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஆர்டர் பிளாக் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ல எப்பவுமே நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். ஆர்டர்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் நேராக வந்து கீழே போயிடும். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்டே மாறும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா டைரெக்டாக ஆர்டர் எடுக்குது. ஆர்டர் எடுத்தோடனே கீழே டைரெக்டாக விலக ஆரம்பிக்குது. சரிங்களா? பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். டைரெக்டாக மார்க்கெட்டு நம்மளுடைய டார்கெட்டை நோக்கி நல்லா ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஓகே.
இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சார் இப்போ 1 ஹவர்ல வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா, நமக்கு வந்து அதிகமான ஒரு அமௌண்ட்டு தானே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே வந்து MT4, MT5ல வந்து இன்டகிரேட் பண்ணியிருப்போம். நீங்கள் இவ்வளோண்டு ஸ்டாப் லாஸ் எடுத்து உங்களுக்கு வந்து $5 போகுது அப்படின்னா கூட, இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அதே $5 தான் போகும். சரிங்களா? அதில எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து அந்த பொசிஷன் சைஸ் கால்குலேட்டரை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எல்லாருமே அந்த பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எடுங்க. அப்போ உங்களால வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். லாட் சைஸ் எல்லாம் வந்து அதுவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு சிக்கலுமே இருக்காது. நம்ம நீட்டா